வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 19/6/2026 மாலை 5 மணி வரைக்கும் வளர்ப்பிறை பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது. காலையில் 10:07 வரைக்கும் ஆயிலி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மக நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 2:54 வரைக்கும் அரசன நாம யோகமும் அதற்கு பிறகு வஜ்ர நாம யோகமும் காணப்படுது. மாலையில் 5:01 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் மரண யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:55 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:38 மதியம் 12:12 வரைக்கும் ராகுகாலமும், மாலையில் 3:20 4:54 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:30 9:44 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சமி திதி இருக்குது. நான் எப்பவும் சொல்கிறது தான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்ன விஷயம். பஞ்சமி திதியில் பிறந்தவர்களும் பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கிற காரியமும் பஞ்ச குடும்பத்தில் 5ஆவதாக பிறந்தவர்களும் வாழ்க்கையில் பரிதவிப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு சிக்கலாகவே தான் இருக்கும். சிக்கலான ஒரு வாழ்க்கை முறையிலேயே தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டது தான் இந்த பஞ்சமி. அப்போ இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறதே சிறப்பாக. இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது எப்போவுமே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஒரே விஷயத்த திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி பலன் பார்ப்பது? நீங்கள் பார்ப்ப ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான், ஏன் பலன் பார்க்கறது இவர் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே விஷயந்தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பலன் என்பது நீங்கள் தெளிவாக சரியாக பார்க்கும்போது மட்டும்தான் அந்த பலன்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாக அமையும். இல்லை, இது உங்களுக்கு ஒரு உளறலாகவோ பொய்யாக தெரியும். உங்களுடைய அறியாமை காரணத்தால் ஜோதிடர்களை குறை கூறுவது, எல்லா விஷயத்திலையும் கலப்படம் இருக்குது, ஜோதிடத்திலையும் பொய் சொல்பவர்கள் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாருமே பொய் சொல்கிறாருங்கன்னு நானும் சொல்ல வரல. சில நேரங்களில் கணிப்பு தவறலாம், ஆனால் இது ஒரு வான சாஸ்திரம், ஒரு கணிப்பு. அந்த கணிப்புங்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக சேரணும்னா நீங்கள் தெளிவான இதோட இருக்கணும். உங்களுக்கு அறியாமை நீங்கணும், நீங்கள் சரியான பாதையில் செல்லணும். முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் எப்படி பலன் பார்க்கிறது. எப்படி பலன் பார்ப்பது? லக்னத்தை வைத்து பலன் பார்க்கணும். லக்னம் தான் உங்களுடைய உயிர், ஆன்மா, சக்தி எல்லாமே லக்னத்தை தொடர்பு இருப்பதனால் லக்ன பலனை பார்க்கணும், ராசி பலனை அல்ல. நாங்கள் ராசிங்கிறது பொது பெயரை சொல்லும் போதே, உதாரணத்துக்கு மேச ராசி அப்படிங்கிற நம்ம சொல்லும் போதே, மேச லக்னக்காரர்கள் அதை பார்ப்பதே மிக மிக சிறப்பானது. ராசிக்கானக பார்த்து வைத்து கொள்ளலாம், ஆனால் மேச லக்னக்காரர்கள் பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். அப்போ முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. அடுத்தது ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வின புத்தியாக இருக்கும், அது நடக்குதான். இவ்வளத்தையும் பார்த்துட்டு இந்த பலனை பாருங்க. அப்போ உங்களுக்கு அது சரியான வழிகாட்டலை காட்டும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் நிதானமும் கவனத்தையும் செலுத்திங்கன்னா அந்த கணக்கும். குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா
முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைக்கான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முயற்சிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடு, காணி, வாகனம், சொத்து, அது சம்மந்த பூர்வீகம், முக்கியமாக சொல்ல போனால் பூர்வீகம், பரம்பரை சொத்து அல்ல குடும்ப சொத்துன்னு சொல்லக்கூடிய சொத்துக்களில் பாக பிரிவினை, அது சம்மந்த முடிவு இருக்குன்னா உங்கள் முயற்சி அதுக்கான கை கொடுக்கும். தம்பி தங்கைகளுடைய ஆதரவும் கிடைக்கும். அவங்களே உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் மூலியமாக வெற்றி கிடைக்கும். காதல், களியாட்டம், கொண்டாட்டம், இதெல்லாம் உங்களுடைய முயற்சியால் வெற்றி கிடைக்கும். நீங்கள் போகிற காரியங்கள், போகிற நபர் எல்லாமே உங்களோட முயற்சிக்கான வெற்றியாக இருக்கும். இந்த முயற்சிக்கான வெற்றியை, இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா குடும்ப சார்ந்த விஷயங்கள் தான். குடும்ப நபர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இங்கே வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது. அதுலேயும் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க. என்னென்னு சொன்னால், குடும்ப உறுப்பினராக வாக்குவாதம் பண்ணுறது, அவங்களோட கருத்து பிடிக்க இல்லை, அவங்களுடைய செயல் பிடிக்கனா இன்றைக்கி நீங்கள் கடந்து போங்க. இல்லைன்னு சொன்னால் அதை பேசி பெருசாக்காதீங்க. அது உங்களை சிக்கலுக்கு தான் கொண்டு போய்விடும். அப்போ அவங்களோட பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அடகு வைக்க போகிறேன், விற்க போகிறேன், வாங்க போகிறேன், பழுது பார்க்க போகிறேன், புனரமைக்க போகிறேன், எதுவும் செய்யாதீங்க. அமைதி, பொறுமை காணுங்க. அடுத்தது மனைவி, கணவன், இவங்க 2 பேரில் கருத்து வேறுபாடுகள் வரலாம், முரண்பாடுகள் வரலாம். கடந்து போங்க. பேசி பேசாங்க. மன அமைதி கொஞ்சம் கெடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவலைப்படாதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் எதுலேயும் செலவழிக்காங்க. இவ்வளோ விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாளுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இன்றைக்கி வந்து உங்களுடைய அந்த உயிர் சக்தி, ஆன்மாவினுடைய வழிகாட்டல், அதனுடைய முன்னேற்ற வாழ்க்கைகள், அது எப்படி உங்களை கொண்டு போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனுடைய சில தடைகள், சோர்வுகள் உங்களுக்கே அறியாமல் வரும். இதனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் செய்கிற காரியங்களில் முயற்சி தடை, உங்கள் காரியங்களில் வெற்றிக்கான ஒரு சில தடங்களும் அல்லது ஒரு முரண்பாடுகளும் வரும். நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கு முரண்பாடு வரும், கருத்து வேறுபாடுகளை சந்திப்பீங்க. இதனாலேயே உங்களுக்கு மன உளைச்சல் வரும். தம்பி தங்கைகள் விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பத்திரம் வந்து ஒரு தேக்க நிலையை அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை அதை சரி பார்த்துட்டு செய்கிறது நல்லது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களே அந்யோன்யங்கள் பெருகக்கூடிய நாள், மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள், பண இருப்புகள் அதிகரிக்க, குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால் வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால், ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு தேவையற்ற விரயங்களை செய்துக்கிட்டு தான் அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த பணம் ஒரு சுப செலவாகவோ அல்லது சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியங்கள் பெருகக்கூடிய நாள். கடந்து தொடர்போடு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். அது வந்து தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க அங்கே இருந்து அவங்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக இருக்கட்டும், அவங்க மூலிமா நீங்கள் நன்மையாக ஏதோ ஒரு விஷயத்தில் சில நன்மைகளும் குடும்ப மகிழ்ச்சிகளும் பெருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய பேருக்கு ஆழ்மனசு அபிலாஷைகள், ஆசைகள் எல்லாம் இருக்குது. சரியா? அந்த ஆசைகளுக்காக வேண்டி நீங்கள் வந்து மனவேதனை பட்டீங்கன்னா, எதிர்பார்ப்ப கிடைக்கலையே, நான் இவ்வளோ எதிர்பார்க்குறேன்னு யோசிக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனம் உங்களுக்கையே வந்து ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் உங்களை செயற்பட முடியாமல் ஒரு தம்பித்த நிலையை உருவாக்கிவிடும்.
அதனால முதல்ல நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் உயிர் அழுத்தங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த செயலும் செய்கிறதுக்கு ஒரு மனம் இடம் கொடுக்காது, உடலும் உயிரும் இடம் கொடுக்காது. சில பேருக்கு நான் இதை செய்தே தீருவேங்கிற ஒரு மனதைரியம் இருக்கும்போது உடல் கொடுக்காது. ஆனால் உடல் வீக்காக இருக்கும்போதோ அல்லது பலவீனமாக இருக்கும்போது அந்த ஆத்ம சக்தி பலமாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் செய்து முடிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஆத்ம சக்தியே உங்களுக்கு பலகீனமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமும் கவனம் பிடிங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி கடந்து போங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அடுத்ததுக்கு 2வது திருமணம், அண்ணாக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபிரம்மன், தர்மசாஸ்தா, குலதெய்வம், காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்தோடு தொடர்புத்தோட ஏதோ ஒரு தொழிலோ வியாபாரமோ ஏதோ செய்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக அதை செயல்படுத்த வேணும். தேவையற்ற விரயங்கள் வரும், உடல் உபாதைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபிரம்மன், தர்மசாஸ்தா, குலதெய்வம், காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகள், ஆள் மனசு அபிலாஷைகள், இந்த விருப்பங்களை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிற, வாழ்க்கை சார்ந்து, தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, 2வது திருமணம் சார்ந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கனாலும் இன்றைக்கி எடுத்துடக்கூடாது. பொறுமையும் அமைதியும் காக்கிறது மட்டுமே இன்றைக்கி நாளில் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி, சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். தொழில் சார்ந்து நடக்கலாம், உடல் சார்ந்து நடக்கலாம், அல்லது கொடுத்த கடன் அல்லது வாங்கின கடன் கொடுக்க முடியாமல் இருந்தால் கூட இன்றைக்கி கொடுத்து முடிக்கலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையான மாற்றத்தை இன்றைக்கி சந்திக்க போகிற நாளாக இருக்குது. அது திடீர்னு எப்படி நடக்கும்னு தெரியாது. இன்சூரன்ஸ் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் கூட சேரலாம். இந்த வாய்ப்புகளை அடுத்த உயிருக்கு வர கண்டம் கூட எப்படி போச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கண்டத்தை விட்டு அது தலைக்கு வந்த தலைப்பாகையோட போச்சும் கூட சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமான், குலதெய்வம், காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு நிம்மதியான நாளாக அமையும். அடுத்து கும்பராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயம், அதான் முதல் குழந்தையாக இருக்கட்டும், 2வது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்து, இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு முக்கியமாக பாகம் பெறணும்னா கூடவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கலாம், திருமணத்துக்கு வரன் தேடலாம், அல்லது கல்யாணமே முடித்திருக்கலாம், திருமணமே கணவன் மனைவி விவகாரங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. நிதானமும் பொறுமையும் தேவை. ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறதுக்கு முன்னுக்கு 2க்கு 3 தடவை ஆலோசனை பண்ண, அது நண்பர்கள்ட்ட இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், கூட வேலை செய்கிறவங்க, வியாபாரம் சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்யணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிற போன எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க. கடன் கொடுக்கல் வாங்க, நீங்கள் கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்க வேண்டாம்.
உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை ஆடுங்க. எதிர்கள் தொல்லிகள் கூட இன்றைக்கி இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணாதன், யோகாதிபதி இவங்களோட விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சிகளாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.